இந்த விஷயம் ரொம்ப முக்கியங்கிறதுனால தயங்காம இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு அதிகமா செய்யறது நல்லதுங்க. ஒரு யோகம் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் அதிர்ஷ்டங்கள் இன்னும் பெருகும், எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 4ஆம் தேதிங்க, செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஒரு நவமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. மேலும் இன்றைய தினம் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பில் ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுடைய கனவுகள் அனைத்தையும் நினைவாக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு மாற்றி தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் மிக சுலபமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு உங்களது காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்ளுங்கள். ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பெண்டிங்கில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய தினம் அதில் எழுதி ஒரு லிஸ்ட்டை போட்டு அதிலிருந்து எல்லா காரியங்களும் நீங்கள் இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிக சுலபமான நல்ல காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகள் உங்களது முதலீடுகளை அதிக அளவில் செய்வீங்க. இன்றைய தினம் தொழிலை அதிகமாக இன்னும் விரிவுபடுத்தி புதிய பிரான்ச் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் காத்திருக்க வியாபாரிகளுக்கு வெகு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்திருந்த டென்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் வெளியே வரதுக்கான நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க. நீண்ட காலமாக இருந்த டென்ஷன்ஸ் இன்னைக்கு போகும். நிரந்தரமாக கண்டிப்பாக அந்த டென்ஷன்ஸ் போகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அதற்கான நல்ல முறையில் உங்களது வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நீங்கள் சூப்பரான ஒரு சூழ்நிலை அமைச்சிக்க வேண்டிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாக, மன மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதை இன்றைய தினம் தவிர்த்து விடாமல் நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. திருமண முயற்சிகளுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுத்துங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் சில நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியறதுனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாத பேச்சுக்களை, தேவையில்லாத விஷயங்களை உங்களது நண்பர்களிடம் நீங்கள் செய்து நீங்கள் நண்பர்களை இழந்து விட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அழகு மேம்படுங்க, பர்சனாலிட்டி மேம்படும். அது உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்க நல்ல ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி தரும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது வீட்டில் நீங்கள் தொலைஞ்சதான் நினைச்ச சில பழைய பொருள் திரும்ப கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெறும். சில பேர் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருப்பீங்க. அதன் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் வீட்டில் சுத்தம் செய்யறதுல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது வாழ்க்கை துணையின் சில கண்டிப்பான பேச்சுகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. ஆரோக்கியத்திற்கு நல்ல தூக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் நல்ல முறையில் தூங்குவது உங்களது ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் தூக்கத்தை எடுத்துக்கொண்டு எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் இன்றைய தினம் தூக்கம் முக்கியங்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. காதல் வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா காதல் வாழ்க்கையில சில கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
அசையா சொத்துக்கள் சிலர் வாங்குறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மனசை ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 9 9 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களது அண்டை வீடு, நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் அசையா சொத்துக்களை வாங்குவது விற்பது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும். எனவே ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க. மேலும் உங்களது பூர்வீக சொத்துக்களை வாங்குறது, அதை விற்கிறது அல்லது சில புதிய சொத்துக்களை வாங்குறது இது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாக அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பத்திரம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்சஸை உங்களுக்கு விவேகமாக பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னும் நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியுங்க. வியாபாரத்திற்கான நல்ல முயற்சிகள் உங்களுக்கு இப்போ கைகூடும் அப்படின்றதுனால தயங்காமல் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கும் சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். எனவே சொத்துக்களை வாங்குவது இருப்பது போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு மேம்படும், மதிப்புகள் கூடும். இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தருவதாக அமையுங்க. எந்த விதமான போட்டித் தேர்வுகளிலையும் மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். ஒரு வெற்றிகரமான நாளாக மாணவர்களுக்கு இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடாமல் போயிடாதீங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். நமது ராசிபலன்களை மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க. எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக அமையும். ஸோ மறக்காமல் நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.